பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? குடும்பமாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இப்போ தான் ஜனவரி 1 ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு இல்லை? நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் நாமும் ஆண்டவரை துதிக்கிறது, ஜெபிக்கிறதுல அதிக கவனம் செலுத்த வேணும். அதனால தான் இந்த குடும்ப ஜெபத்தை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. திங்கக்கிழமை மாத்திரம் இல்லை, எல்லா நாளுமே குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் இருக்கணும். உங்கள் குடும்பமாக உட்காந்து பாட்டு பாடி துதித்து வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த நாளிலும் நம்ம இயேசுடிக்கா குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மியூசிக் வாசிக்க, பாட்டு பாட, சேர்ந்து பாட்டு பாட போகிறோம். வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைகள் தான் கரெக்டாக பார்ப்பாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். எல்லாருக்கும் கூப்பிடுங்க குடும்ப ஜெபத்துக்கு. பைபிளோடு வந்து உட்காரணும். என்ன வேத வசனத்தை வாசித்து தியானிக்கணும் இல்லை? சரி, இப்போது நம்ம முதலாவது பாட்டு பாடணும். பாட்டு பாட ரெடியாக இருக்கீங்களா? ஏதாவது சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டேமரின், அப்புறம் பேங்குஸ், அது மாதிரிலாம் இருந்து கீபோர்டெலாம் இருந்தால் அப்படியே பாட்டு பாடும்போது நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதித்து இசைக்கருவிகளோடு பாடலாம்ல. சரி, இப்போ முதலாவது என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு பாடலாம்? இவர்கிட்ட கேட்போம். பாரீர் அருணோதயம் போல் அப்படின்னு சொல்கிறாரு. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? அப்போ அருணோதயம்னா சூரிய உதயம். அப்படியே சூரியனை போல உதித்து வருகிற இவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அவரை குறித்த ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து கரந்தட்டி பாடுவோம். மதுர